கல்யாண காரியமா என் பட்டியல வந்து கேட்டுட்டு நிக்கிறா, தலுங்கின கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. வருஷம் அடியா தாயி, நான் இருக்கிற தகுதிமான இல்ல, மனசுக்குள்ள போராட்டத்தை போட்டுட்டு நிக்குதுன்றதாங்க. அதெல்லாம் எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டாமப்பா. இன்னைக்கு ஜாதக தோஷமா இல்ல வேற ஏதாவது போலாரா அப்படின்னு சொல்லி தங்கத்துக்கு கல்யாண காரியம் தரப்பட்டு நிக்குது. இதை நல்லபடியா தரம் போட்டு சொல்லி கேட்டேன். நான் முதல் தடவையிலேயே நான் நடத்தி தர்றேன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா தாயி? இதுல செய்வினையோ மத்ததோ இல்ல சொல் பேச்சு. புரிஞ்சுதா? கொஞ்சம் போட்டி பொறாமையில காரியம் நடக்குதப்பா. அவங்க எல்லாம் அல்லையில தலை சூடு போட்டு தங்கத்துக்கு அரமணக்காரி அமைச்சு இதே பட்டியல சோடி கலசமா நிறுத்தி காமிக்கிறாயா. இந்த பொட்டாசி முடிட்டு அப்பசியில தடிய தடம் போட்டு தரணாயா, காரியத்தை முடிச்சு சோடி கலசமா நிறுத்தி காமிக்கிறேன். ஒரு தருங்களா நீக்கி தரணாயா, தேடி ஒரு மரம் வரும் முடிச்சு போடு. சரி அப்படியே போய்க்கிறாங்க. திருச்செங்கோடு அடியா தாயி, என்னை நம்பி முழு மனசோட தான் நம்பி வந்துட்டு இருக்கிறேன். கவலைப்படாதியா ஐயா, என்னைக்குமே கருப்புண்டி சொல்லு பொய்யே எடுக்க மாட்டேனாயா. என்னை நம்பி நிக்கிறைய வாழ வச்சு கொடுத்தா பழக்கம், அதே மாதிரி மனம் முடியாத சாதிச்சு கொடுத்துருந்தப்பா. கல்யாண காரியத்துக்கு கூட வந்து நிக்கிற தகுதி மணில ஆறாரா என்னென்னமோ சொல்றாங்க, எப்படியோ சொல்றாங்கன்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறியா. கருப்ப என்னை நம்பி நில்லு. புரிஞ்சுதா? இந்த அமாவாசை முடிஞ்ச கையோட ஆடிப்பூ பொறிச்சு சோடி சலகாம சுத்து காமிக்கிறேனப்பா. ஏடாம் போல காமிக்க போய் முடிச்சுட்டு வந்து சோடி கலசமா இந்த பட்டியல் நிறுத்தி அழகு பார்த்து போற நாயா. அது போக இல்லத்துக்குள்ள வருமான ரீதியா பல குழப்பத்தை போட்டு நிக்குது, சிக்கலாகி நிக்குது. இல்லையா? அமாவாசை முடிஞ்ச கையோட வாரம் தேடி வந்து முடிச்சு போடு. இன்னும் சில குறிப்பெல்லாம் இருக்குல்லப்பா, அதை நான் சொல்லல, நான் இருக்கிறேன் தாய் தான். ஐயே அலமாட்டமா நின்ன பட்டி கொஞ்சம் அலங்கார பட்டி வச்சிருக்கா. தாயே, நீயும் எத்தனையோ தேவாதிட்டு போய் எத்தனையோ பக்கம் போனேன், ஒரு தேவாதி கை கொடுக்கல, கடற்கூட என்னை நம்பி வந்து நின்று அப்படியே பிடிச்ச திருடனை பிடிச்சி கையில கொடுத்துட்டேன். இதுல உனக்கு சேர வேண்டியது இருக்குமே, சில மாற்றத்தெல்லாம் கொடுத்தாச்சு. கைப்பற்றி கொடுத்துட்டேன் இல்லையா? அது போகும் என்னைக்குமே உனக்கு தங்க வைக்கிற மாட்டை வச்சிருப்பாயே, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இப்போ வாரிசு நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு கொடுக்கறியாயா. நல்லபடியா விண்ணப்பட பவுர்னாலே கை கொடுத்துருக்கா. புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நல்லா வாரிசு எடுத்து கொடுத்து வட்டிய விளக்க வைக்கிறனாயா. போதுமா? போகிறோம் ஐயா. இந்த பாலத்து கருப்புன நம்பி நிக்கிறியா? எந்த வசதியும் கவலைப்பட வேண்டாம். புரிஞ்சுதா? இப்போ நான் எப்படி இந்த கத்தி மேல நிக்கிறேன்னா அதே மாதிரி உன்ற பட்டி நிக்குதப்பா. இதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். திசைக்காம முடிச்சு கொடுத்துருப்போம். புரியுதா? போகிறோம் தாயி. ஒன்று கேட்டு நீக்கி விடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற தகுதி இல்ல. நீ 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு, 1000 தேவாதியை பார்த்தாச்சு, எங்கேயும் போய் நடக்க முடியல. கடற்கூட நீ நம்பி வந்து நிக்கிறியாயா. மாட்டோம் ஆழ்ந்துச்சு இதே வட்டியில் கடை போட்டு கொடுத்துருனாயா. இது சக்தி வாக்கு. எல்லாரும் பக்கமான கோட்டையில பாதுகாப்பா நிக்கிற தகுதி மனையில் இன்னைக்கு உங்க வட்டியில செய்வன கட்டுமை முடக்கி வச்சுக்கிறது கட்டை எடுத்துருவனாயா. புரிஞ்சா? இனி மாற்றம் வரும். மாற்றம் வந்து அள்ளி படி எழுந்து போடலாம் சொல்லி எல்லாமே வாய்ச்சல் பெருகணும், தொழில் பெருகணும், அள்ளி படிகளக்கூடும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இது எல்லாம் எனக்கு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. இந்த பாலத்துக்கு இப்ப வரம் கொடுத்தரனப்பா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். குளம் தலையுது, பால் பொங்குது. போதுமா? இது சத்திய வாக்கு. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட நிக்கிறாயா. எல்லாம வாய்ச்சலும் அள்ளி படிகளந்து போடுறேன். வேறு போலும் வாங்கி கொடுத்தாரேன். போகிறோம் போ. இந்த வா நீ போ. தொழில் போக்குவரத்துக்களை வச்சு இந்த பாதுகாப்ப யாருன்னு பாத்தியா தாயி. இந்த வட்டியில குலதையும் கூட தள்ளி நின்னுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து நின்னு என்ற ரங்கத்தை காப்பாத்தி கொடுத்துருக்கேன்னாயா. என்ற அடியா மேல இறங்கி இன்னைக்கு 25 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 25 ஆண்டு காலமா அவனுக்கே அவன் கேட்டதில்லை. புரிஞ்சுதா? அவனுக்கே அவன் என்கிட்ட வரம் கேட்டதில்லை. அதே மாதிரி அவன் குடும்பத்துக்கு வரம் கேட்டதில்லை. ஆனா உன்ற ரங்கத்துக்கு வரம் கேட்டானாயா. புரிஞ்சுதா?
இது உயிருக்கு ஆபத்தான நோவாயா, புரிஞ்சுதா? இது வேற மாதிரி நோவு மருத்துவ ரீதியில, புரியுதா? இதுக்கு மருந்தும் இல்ல மாயமும் இல்ல, புரிஞ்சுதா தாயி? அதனால ஒரு பொட்டி கடைக்காரன் உன்ற கண்ணில் காமிச்சேன். பெரிய டாக்டர், பெரிய ஆரம்பம் நான் காமிக்கல, முழுமொழிச்சோம் நம்பி ஒரு பொட்டிக்கடை டாக்டர் காமிச்ச, பொட்டிக்கடை டாக்டர் பிடிச்சா அதுல இன்னைக்கு நல்லது பண்ணி கொடுத்தாச்சு, புரிஞ்சா தாயி? உங்க தங்கத்துக்கு தீர்க்காய்ச்சி உத்தரவு போட்டாச்சு. என்ற தங்க வரமா வரும்போது உன்ற தங்கத்தை காப்பாற்றி கொடுத்துட்டானாயா, ஒண்ணு பயப்பட வேண்டாம். உங்க பட்டிக்குள்ள இருக்கிற செய்வன கட்டையெல்லாம் எடுத்து வீசியாச்சாயா. இனி பூத்து குழுங்கு நந்தவனமா வரு. உன்ற மங்கிலியத்தை கொண்டு வந்து அம்மாவாசையை என் பட்டியல் நிறுத்து, எடுத்து அக்கட்டால போட்டுருவா. இப்படி 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 தாயி பட்டி வருகுது, அள்ளிப்படியா கண்ணாயா, புரியுதா தாயி? இதெல்லாம் கொஞ்சம் கண்ணோ மொழியும் போட்டி போற மாதிரி உன்ற வட்டியை முடக்கி வச்சிருந்தாங்க. அந்த முடக்கத்தை அத்தனை நீக்கிட்ட, பயப்பட வேண்டாம். இனி பூத்து குழுங்கு நந்தவனமா மீட்டு உன்ற வட்டியை அள்ளிப்படியாந்து போறனாயா. அள்ளிப்படியா வந்து தொழில் முறையும் பெருக்கி கொடுத்து வருமானத்துக்கு கொஞ்சம் இருப்புங்களாமாயா. குடும்ப ரீதியா கொஞ்சம் மனக்கவலையை போட்டு நிக்கல தாயி. அமாவாசை முடிட்டு வந்து நிக்கிறோம், போதுமா? அதே மாதிரி எல்லாரும் பங்கம் இல்லாம இன்னைக்கு அது அட்டைக்கு ஆகாத பழக்கத்தில் அலங்கோலமா போய் நின்றது. இன்னைக்கு அலங்கோலத்தை அட்டைக்கு இன்னைக்கு முடிக்காச்சு, புரியுதா? அது போக உன் ரேட்டுக்கு அப்படித்தான் நோவு நொடி இல்லத்துல எல்லாம் சில சிக்கல் எல்லாம் இருந்ததாயா, அதெல்லாம் எடுத்தாச்சானா இன்னும் கொஞ்சம் குறை இருக்குது. அந்த குறைய அமாவாசை அன்னைக்கு என் பட்டியல் வந்து நின்றுட்டு போ, 13 நாள் எடுத்து வீசுறாயா, போதுமா? ஐயா ஆகி போகாத தேவாதி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் தங்கத்தை இன்னைக்கு என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க. இது வந்து என்னை காப்பாத்தி தங்கத்தை காப்பாத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. இத்தனை ஆண்டு காலமா படாத மாதிரி பட்டுட்டேன். குறிப்பா இந்த 2 ஆண்டு காலமா வாழ்வா சாப்பான் வந்து நிக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. ஒண்ணு அது போக தொழில் ரீதியா நீங்க சின்னாபண்ணப்பட்டு இன்னைக்கு வருமான ரீதியா எல்லாம் அடிபட்டு மொத்தத்தை தலைக்கு மேல சும சேர்ந்து வாழ்வா சாவான் வந்து நிக்குதப்பா, இல்லையா? ஒன்னும் கலங்க வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீங்களா தாய்? இது நோவும் இல்ல நொடியும் இல்ல பட்டி மொண்டிக்கட்டுல போட்டு இன்னைக்கு 4 ஆண்டு காலம் ஆகுதாயா, புரிஞ்சுதா? 4 ஆண்டு காலமா இன்னைக்கு காலியை வச்சு கடைக்கு நீ பட்டியில இன்னைக்கு அடைக்கு போட்டாங்க ஐயா. அதுதானே ஒளிய, இதெல்லாம் நோவு நொடியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுதான் நல்லது பண்ணி கொடுத்துருந்தாயா. தங்க வைக்கிற மாட்டை அங்கச்சு இந்த பட்டியல கொண்டு நிறுத்திடுற. அது போக உங்க தடுமாற்றத்துக்கு விட கொடுத்துருந்தாயா, போதுமா? தாயி காரியம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, இல்லையா தாயி? இல்ல மத்தனை நீ கைப்பற்ற வேண்டியதெல்லாம் கைவிட்டு போய் நிக்குது. கைப்பற்ற வேண்டியது இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் இட போட்டு பாக்குறாங்க, இல்லையா தாயி? அது போக வருமானம் ஒரு மனம் வந்தா 10 பணம் திண்டமாயி நிக்குது. மொத்தத்தை சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா. குறிப்பு ஏமா அந்த உலகம் பொழைச்சிருச்சு, சொல்றேன். கவலைப்படாத, என்னை நம்பி வந்துட்டீங்களா? ஒரு பெத்தேவாதிகிட்ட போய் முறையா முறையோடு கும்பிட்டு இருந்த, இல்லையா? அவளையும் விடாத கும்பிடாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம் தாயி. இது நல்லபடியா மனம் முடியாது உனக்கு மீட்டு கைப்பற்றனாயா, போதுமா? சூது நடந்து போச்சாயா. சூத வர்ற வாரம் உடைக்கிறாயி. உடைச்சு உனக்கு அடையாளம் காமிச்சு போடுறேன், அள்ளிப்படியா வந்து போடுறேன், போதுமா? காரியம் நடக்கணுமா தாயி? நல்லபடியா உத்தரவு போட்டுட்டுமா? ஒண்ணு கலங்க வேண்டாம். நீமா 1000 முயற்சி பண்ணி 1000 விதத்திலையும் போய் பார்த்தாச்சு. எல்லாம் நடக்கிற மாதிரி நடக்குது, நின்று போயிடுது. உத்தரவு நடக்க மாட்டேங்குது. இது பேர் வாங்கி கொடு, திசை காமின்னு வந்து கேட்டுட்டீங்க, உண்டாலியா? ஒண்ணு அது போக கொஞ்சம் எல்லாம் வருமான ரீதியா கொஞ்சம் சிக்கலா நிக்குது. எல்லாமே நல்லா தலைஞ்சு வர மாதிரி இருக்குது. கடற்குள்ள எல்லாம் சிக்கலாய் போயிருந்தாயா, உண்டாலியா? மொத்தத்துல உள்ளானது வெளியே சிரிச்சு நிக்குதுன்றதாங்க, உண்டாலியா தாயி? ஒண்ணு என்னையா என்ற பங்காளிக்கு முறை பாக்கி நிக்கிறாங்க என்ற பங்காளி மீசக்காரனுக்கு கோரிக்கை ஒன்று பாக்கி நிக்குதுன்னு வந்து இங்க நிக்கிறான் பாரு. மறந்துட்டியா? சொப்பனத்துல வந்து சொல்லுவானாயா, அதை போய் கையை செய்ய முடிஞ்சா செய்யும். இல்ல அப்படின்னா பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சு ஒரு கும்பிடு போட்டு வந்துரு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன், போதுமா? இந்த அடியாவா சில குறைய மனசுல போட்டுட்டு வெளியும் சொல்ல முடியாம உள்ளேயும் முழங்க முடியாம முடிச்சுட்டு நிக்கிறேன். கூட வரம்போ
ஒரு பொண்ணா ஒண்ணு புருஷன் கொஞ்சம் பங்கப்பட்டு நிக்கிறான், அவன் சொத்து எனக்கு வேணும், வேற உறவு போயிடுது அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு நிக்குது. தாயே, நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரின்ற வட்டி இன்னைக்கு முள்ளு முனமேல் நிக்குதாயா? இன்னைக்கு இல்லம் தடுமாறி போச்சே இல்லையா தாயி? ஒண்ணுக்கு ஒண்ணு ஓடியாட்ட தூரியாட்ட சிக்கல் இன்னைக்கு. அதனால உனக்கு மனக்குறையில இன்னைக்கு எத்தனையோ தொந்தரவு சேர்ந்துடுதாயா உடம்பு ரீதியா இல்லையா? அது நீக்கி கொடுத்து நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இல்லத்துக்குள்ளார உருவாடை அடிக்குமாயா உங்க தேவாதியா உள்ள வந்து நிக்காது தாயி, புரிஞ்சுதா தாயி? மொத்தத்துல நீ திங்கிறது சோறு இல்ல பொண்ணா, விஷத்தை முடிஞ்சு வேடிக்கை பாக்குற மரபெல்லாம் பேசிட்டு வர. இது உனக்கு எனக்கு மட்டும் தெரியுற மாதிரி, புரிஞ்சுதா தாயி? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுத்து பார்த்துட்ட, ஒரு பக்கம் கை கொடுக்கல தாயி. காலச்சுத்திரமாவே கொத்தி வேடிக்கை பார்க்குது, புரிஞ்சுதா தாயி? போத்தரதை எடுத்து வாழை சுட்டி அடிச்சு போடலாம் கம்முனது, புரிஞ்சுதா? அடிச்சு விட்ற பட்டி நிறகலசமா வச்சு இதே பட்டியில வாழை வைக்கல அப்படின்ட்டா இந்த பாலத்துக்கு இருக்கிற பொய்ச்சாமி நினைச்சுக்காயா, புரிஞ்சுதா தாயி? இன்னும் சில குறிப்பெல்லாம் இருக்குது, இதுல வெளியே சொல்ல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். கட்டு பத்தில முக பத்திலே வச்சாரு போதுமா? அதே மாதிரி மூக்கு ஒரு மூக்கு தள்ளி அந்த பக்கம் போன ஒரு வேப்ப மரத்துக்கு பார்த்து ஒரு மாரியாய் யாரையா இல்லையா? அந்த மாரியாய்க்கு ஒரு பால் ஊத்தி கும்பிடுறேன்னு பால் ஊத்துறேன்னு சொல்லி கும்பிட்டது நின்று போச்சாயா, புரிஞ்சுதா? போய் முதல்ல உன்னால முடிஞ்ச அளவுக்கு பால் வாங்கி என்ன ஆயாளுக்கு அபிஷேகத்தை பண்ணி போட்டு கருப்பனுடைய காணிக்கைன்னு சொல்லி கும்பிட்டு போட்டு வந்து தாயும் தகப்பனுமா முடிச்சு கொடுத்தாரு போதுமா? ஓதாய் விண்ணப்படாது போ. தலையை வெட்டுறாங்கப்பா, தலையை வெட்டுறாங்க தாயி. நான் எப்படி இந்த கத்தி முன மேல நின்று இந்த கத்தி கையில ஹருவா வச்சுட்டு இருக்கணும், அதே மாதிரி ஒரு கடை தலைஞ்சா அடிபாதோட வெட்டுறாங்க ஐயா இல்லையா? இந்த வட்டி இன்னைக்கு சாணேர்னா முளைஞ்சிருக்கி கை கிடைக்கிற வாய் கிடைக்காம நல்லான்னு போன பொல்லான்னு வந்து இன்னைக்கு வட்டி அத்தனை தத்தரிச்சு உள்ள அழுது வெளிச்சிருச்சு நிக்கிறியா? இன்னைக்கு வெள்ளாம போட்டு இன்னைக்கு வெறுப்பட்டியா போச்சப்பா இல்லையா? அதே மாதிரி கண்ணுகளும் கை கிடக்க மாட்டேங்குது. சில குறிப்பு மரபெல்லாம் சொல்றேன், புரிஞ்சுதா? மொத்தத்துல இன்னைக்கு படுகளம் சாக்கி வச்சு இதை மீட்டு சேர வேண்டியது சேர்த்தி கொடுக்க வேண்டியது குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? மரபெல்லாம் சொல்லிட்டேன். நான் இருக்கேன் நாயா தாய் தகப்பனமா கூட வந்து நின்று மனம் முடியாத கைப்பற்றி உன்ற பட்டியல போகிற கலசம் என்ற மாதிரி என்ன வச்சு காமிக்கிறேன் நாயா. இது சத்திய வாக்கு, புரிஞ்சுதா தாயி? ஒரே ஒரு கருங்களுக்கு அதை கண்ணில் காமிக்கிறேன், புரிஞ்சுதா? கூட படுறேன் மினிப்பா இந்த எல்லிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போனா என்ன ஒரு மினிப்பு நிக்கிறாங்க, 2 பேரும் உட்காந்து இருக்கிறாங்களா நிக்கிறானே வந்து நிக்கிறானாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், போய் நெய் தீபம் 2 பேருக்கு போட்டுட்டு என்ன கனி சூளத்துல குத்திட்டு வந்துடாயா? போடா, நான் பாத்துக்கிறேன், புரியுதா? ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன பொருளோட வந்து நில்லு. வாரக்கெடு முடிக்கல மாட்டு கொடுத்துறேன். அம்மாவாசை முடிக்கல தங்க வார்த்தை வந்து கொள்ளும் போ. ஓதாய் வர்றேன். சோதனை நிற்குதப்பா, சோதனை நிற்குதப்பா, புரியுதியா? இங்க இருந்து பின்னப்பட்டு போயிட்டேன். அங்கேயும் போய் நான் நல்லது நல்லா இருக்க முடியல. எந்த முகத்தை வச்சுதான் இங்க வர்றது அப்படின்னு வருத்திட்டு நிக்குதப்பா. அது போக விளக்கு சூடு போட்டு வச்சிருக்கிறாங்க, புரிஞ்சுதா? கட்டுல போட்டு வச்சிருக்கிறாங்கப்பா. கட்டுனா கவுர் போட்டு இல்ல, புரியுதா? வேற ரீதியில ஒண்ணு பயப்பட வேண்டாம். கட்டை இன்னைக்கு உடைக்கிறனாயா அமாவாசைக்கு அப்புறம் நல்ல தீர்ப்பு வரு. அண்ணன் போய் பிடிச்சிட்டு வந்துடலாம் போதுமா? இத அப்படி போ வரம்போ அந்த கோட்டையில நிக்கி தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா இல்லையா தாயி? தங்கத்துகளுக்கும் தடை போட முடியல, திசை மாதிரி போய் நிக்குது. வருமான ரீதியாகவும் இன்னைக்கு ஏமாந்து குழச்சிருச்சு. அது போக கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறாயா இல்லையா தாயி? தாயி இந்த அமாவாசை முடிஞ்ச உடனே உங்க காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறாயா? மரமெல்லாம் சொல்றது புரிஞ்சுதா? இந்த அப்படி வரம்போ தாயி விட குடுத்துறனாயா? ஏன் கவலைப்பட்டு கிடக்குற? ஒண்ணு அங்கலா போட வேண்டாம். என்னடா இப்படியே போயிருமா, கைப்பற்ற முடியாது போயிருமா அப்படின்னு சொல்லி மனசுல அங்கலா போட்டுட்டு நிக்கிறியா? எத்தனையோ சூது நடந்து போச்சு தெரியுதா? இந்த சூதுலதான் இன்னைக்கு சிக்கி சீரழிஞ்சிட்டு நிக்கிறாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். மொத்தத்துல வட்டியில இன்னைக்கு விண்ணப்பட்டு போச்சு. பரவாயில்ல, உனக்கும் எனக்கும் புரியுற மாதிரி பேசிட்டு வர. இதை நீயும் எத்தனையோ திசையில போய் பார்த்தாச்சு, ஒரு திசையில கைப்பற்ற முடியல. இதை நல்லபடியா மீட்டு என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு. ரெண்டாவது, தொழில் ரீதியா சின்ன விண்ணப்பட்டு போச்சாயா? வருமானம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குதுன்னு சொல்றேன்.
13 நாள்ல ஒரு உத்தரவு போடுறேன்னாயா. அதுக்கப்புறம் படிப்படியே முடிச்சு கொடுத்தா அளவு வெளியே சிரிச்சு நிக்கிறியா தாயி, உண்டாலியா தாயி, இல்லத்துக்குள்ள நல்லா 1000 சோதனை நடக்குது. அந்த சோதனைக்கு அத்தனைக்கு விட கொடுத்து என் பட்டிய சில பேர்த்து புத்தியை மாத்தி சில பேர்த்த புத்தி கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. மரபுள்ள சொல்றது புரிஞ்சுதான். ஏமாந்த பொழைக்குது, மீட்டு போடலாமாயா, உனக்கு கவலைப்பட வேண்டாம் தாயி. இதெல்லாம் மரபொருளா சில பேர் சில காரியத்தை நடத்தி அடிச்சு போட்டாங்க, புரிஞ்சுதான். காலச்சுத்திரமாக கொத்தி வேடிக்கை பார்த்துடுது. அதை மீட்டு உன் பட்டியை வாழ வச்சு இதே பட்டியை நிறுத்தி காமிக்கிறனாயா.